தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக கஞ்சாவானது மதுரை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்புடைய உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தாய்லாந்திலிருந்து மதுரை வந்த விமானத்தில் இது தெரிய வந்து தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சரவணன் இணைக்கிறார். சரவணன், தகவல்கள் என்ன? நேற்று காலை தாய்லாந்திலிருந்து ஸ்ரீலங்கா வழியாக வந்த விமானத்தில் தங்கம் கடத்தப்படுவதாக மதுரை சுங்க இலாக்காவினருக்கு தகவல் வந்தது. அதனை அடுத்து சுங்க இலாக்காவினர் தீவிர சோதனை மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது ஸ்ரீலங்காவில் இருந்து வந்த பயணிகளிடம் சோதனை மேற்கொண்டதில் 2 பயணிகளிடம் சந்தேகத்துக்குரிய வகையில் நடந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து அவர்களது உடைமைகளை சோதனை செய்த போது 2 பேர் உடைமைகளிலிருந்து 4 கிலோ மதிப்புள்ள ஹைட்ரோபோனிக் எனப்படும் உயர் ரக கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சர்வதேச மதிப்பில் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நுண்ணறிவு பிரிவினர் அவர்களிடம் சர்வதேச கடத்தல் கும்பலுக்கும் இதற்கும் தொடர்பு உள்ளதா மற்றும் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டதில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சக்கரப்பள்ளியை சேர்ந்த காஸ்மீதின் என்பவரும், சென்னை ரவிக் சேர்ந்த சாகுல் அமீது என்பவரும் சந்தேகத்திற்குரியவர்கள் நடந்து கொண்டதை தெரியவந்து சுங்க இலாக்காவினர் அவர்கள் இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்.